பேரன்பு சீரியல் ஜூன் 21 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜேஷ் ஸ்வேதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம், நான் என்ன தான் உன்னை புகழ்ந்தாலும் நீ ஏன் பொண்ணு, அது வெளியே இருக்கிற யாருக்குமே பெருசாக தெரியாது. ஆனால் வானதி அப்படி கிடையாது, வெளியேருந்து வந்த பொண்ணு. அவளை எப்படி நடத்துகிறோம், எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வானதி நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உன் கழுத்தில் தொங்குற தாலியை பார்த்தாலே நீ தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ஸ்வேதா அப்படின்னு சொல்லி கன்னத்தை தொட போகும்போது கரெக்டாக தட்டி விட்டுடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து வானதி அழுதுட்ருக்காங்க. அந்த டைமில் ராஜி பார்த்துடுறாங்க. பார்த்து வானதியை ஹக் பண்ணி அழறாங்க. வானதியும் அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வானதியும் கார்த்திக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த பசுபதிக்கு நம்ம மதியானம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தோம், 12 மணி வேறு ஆக போகுது, இன்னும் எந்த விதமான ஒரு டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, வானதி வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பசுபதி என்னடானா, இவ்வளோ நாள் நான் இந்த கம்பெனியில் இருந்தேன், யாரும் என்னை கேள்வி கேட்டதில்ல, ஆனால் இப்போ வந்துட்டு நீ இவ்வளோ கேள்வி கேட்குறியா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நெருப்பு வச்சுட்டு ஸ்பின்னிங் மில்லையும் அப்படியே நெருப்பு வச்சிடுறாங்க. கார்த்திக்கும் வானதிக்கும் கால் வருது. மில்லு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அவசர அவசரமாக கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, அம்மா மில்லு தீ பிடிச்சி எரியுதேம்மா, என்னம்மா பண்ணுறது, இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை விடுங்க பார்த்துக்கலாம், முதல்ல உள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வானதி 2 பேர் உள்ளே யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்றலான்னு போகிறாங்க. ஒருத்தரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக இரும்பு கதவு ஒன்று வானதி காலில் விழுந்துருது, காயமாயிடுது. கார்த்திக் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரை அடிச்சு போகவும், இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பசுபதி ரொம்ப நல்லவர் மாதிரி, என்னம்மா இப்போ தான் நீங்கள் வந்தீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு கம்பெனிக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல நம்மளுக்கு ஒர்க்கர்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க வானதியும் கார்த்திக்கும். வீட்டுக்கு வந்ததுமே ராஜி வானதி காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அந்த டைமில் அமுதாவோட ஹஸ்பண்ட் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வானதியை பொன் பார்க்கும்போதும் இப்படி தான் நிறைய தடைகள் வந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி தான் இப்போது வானதி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அமுதா வந்து உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஆமாம், எந்த நேரத்தில் காலடி எடுத்து வச்சாலும் தெரியல, கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அமுதா அம்மாவை திருப்பி 4 வாங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிளம்புறாங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக கீழே வந்து பசுபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே பசுபதியோட பிளான் எல்லாத்தையும் கார்த்திக் கண்டுபிடிப்பாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.